என்ன நடந்துச்சு? பையன் எப்போ ஸ்கூலுக்கு போனாரு? என்ன சார், ஆச்சு? நேற்று காலையில் எப்பவும் போல் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். ம். போன பிறகு நல்லா தான் பாய் பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான் பையன். அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் அவன் அந்த மாதிரி ஹேபிட்டு, தலை சுற்றல், ஃபிக்ஸு வர்றது எதுவுமே கிடையாது. இருந்து நாங்களே சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் ஸ்கூல்ல இருந்து படிக்கட்டு இருந்து கீழே இறங்கி வந்து நல்லா தான் வந்திருக்கான். வந்த பிறகு அவனுக்கு பிடி பீரியடில் அவன் வாலிபால் விளையாட்டுருக்கான். வாலிபால் விளையாடும்போது கொஞ்ச நேரம் அவனுக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க. அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தா எழுங்குறான், உட்கார்றான், எழுந்துறான். திடீர்னு அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். ஆனால் அங்கே ஆசிரியரோ பிடி சாரோ யாருமே கிடையாது. என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருந்தா என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான். அந்த ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உயிர் தானே, கேர்லெஸ்ஸாக விடுறாங்க அவங்க. அந்த உயிர் எவ்வளோ பொக்கிஷம் 10 மாதம் சுமந்து பெற்ற எனக்கு தான் தெரியும். அந்த வலி எனக்கு தான் தெரியும். என் 3 பிள்ளைங்க சார். பெரியவன் சஜேஷ், 2வது பொண்ணு, 3வது இந்த பையன். ஆனால் எனக்கு இருக்கிறது இப்போ 2 பேர் மட்டும்தான். அந்த பையனை நான் எப்படி கொண்டு வர முடியும்? அவனை எனக்கு யார் திருப்பி கொடுப்பா? சொல்லுங்க பார்ப்போம். மெத்தனமாக இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் என் ஃபோன் நம்பரும் சரி, எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பரும் சரி, என் தம்பியோட ஃபோன் நம்பரும் சரி, எல்லாரோட ஃபோன் நம்பரும் இருக்குது. ஆனால் யாருமே எங்களுக்கு கால் பண்ணி பேசலை. இது நாள் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து யாருமே வரலை. எங்ககிட்ட பேசவும் இல்லை. அங்கே வேலை செய்கிற இந்த வீட்டில் இருக்கிற அந்த கல்பனை என்ற பொண்ணு தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என் பெரிய பையனும் போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததுல இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் வழியிலேயே உயிர் போயிருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் மேலே தப்பு சொல்கிறது? நாங்கள் பள்ளி நிர்வாகத்தை நம்பி தானே குழந்தைய அனுப்புகிறோம். அப்போ யார் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது? ஸ்கூல் தானே ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். இது நாள் வரைக்கும் எங்ககிட்ட ஒரு ஆசிரியரும் சரி, ஸ்கூல் டீச்சரும் சரி, ஹெட் மாஸ்டரும் சரி எங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலை சார். அவங்க பிடி சார் அங்கே ஃபஸ்ட்டு பசங்க விளையாடும் போது யாராவது ஒருத்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? லட்சமாக ஃபீஸை கட்டுறீங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பொறுப்பு? நம்பி தானே விட்டு அனுப்புகிறோம். அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எய்டுன்னா எல்லாருக்கும் ஸ்கூலுமே இருக்கணும். ஆனால் அந்த ஸ்கூலில் இல்லை. அதுக்கு யார் பொறுப்பு? பள்ளி நிர்வாகம் தானே பொறுப்பு. இப்போ என் பையனை திருப்பி கொடுக்க முடியுமா? இன்றைக்கி காலையில் இந்த பேப்பரில் வந்திருக்கு. என் பையன் ஹார்ட் ப்ராப்ளம், போலீஸார் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு என் பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவன் தொடர்ந்து மாத்திரை எடுத்துருக்கிறதுனால பிடி பீரியடில் அவன் மயங்கி விழுந்து இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்கிறாங்க. கேம் விளையாடுறாங்க போலீஸ்காரங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆப்போசிட்காரங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முழுக்க அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எங்களுக்கு ஃபேவரா இல்ல. அப்ப அது காவல் நிலையம் எதுக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம்? நீதி கிடைக்கணும் தானே வரோம். இப்போ இந்த மரணத்துக்கு யார் நீதி கொடுப்பா? யார் பேசுவா? அரசாங்கம் பேசுமா? காவல்துறை பேசுமா? அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்து அவங்க சும்மா இருப்பாங்களா? நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கு என் பிள்ளைங்க எம்மா தம்பியை காணும்மா, அம்மா தம்பியை காணுமான்னு அலறாங்க. அப்ப நான் எந்த தம்பியை கூட்டிட்டு வருது? என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி இல்லையே. நேற்று பாயின்னு சொல்லிட்டு போன பையன் இப்போ என் கண்ணு முன்னாடி இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கான் அவன். அப்போ என் வயிறு எப்படி பற்றி எரியும்? அது யாருமே ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. யாரோ பெத்த புள்ள ஏதோ நடந்துச்சு, நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு உயிருமே இப்போ முதலுதவின்றது எல்லாருக்குமே பொதுவானது. இப்போது ஆம்புலன்ஸில் போகிறப்ப கூட நான் 2 கையெழுத்து கும்பிடுவேன் சார். பொய் சொல்லலை சார். கடவுளே, அந்த பிள்ளைங்க யார் எந்த ஆபத்தில் போகிறாங்களோ அவங்கள காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு நான் கும்பிடுவேன் சார். அது நான் பெருமைக்க சொல்லலை. ஆனால் என் பிள்ளைக்கு அனாதையாக படுத்திருந்தான் சார். அவனுக்கு யாருமே முதலுதவி பண்ணலை சார். அவன் எப்படி துடிச்சிருப்பான்? ஆனால் அங்கேயே படுத்துட்டு இருக்கான். பசங்க சொல்கிறாங்க ஃபிக்ஸ் நாங்கள் போய் கூப்பிட்டா தான் வராங்களா அவங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா என் பிள்ளைக்கு இந்த கொடூரம் நேர்ந்திருக்குமா? ஆனால் இந்த பேப்பரில் யார் போட்டிருக்கா, எந்த போலீஸ்காரர் இந்த மாதிரி இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே எனக்கு தெரியல. ஆனால் இது நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்கள் மறியல் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம். இந்த பசங்கள்லாம் சாட்சி. அவனோட கேரக்டரும் சரி, அவனோட இதுவும் சரி, எல்லாருக்குமே தெரியும். இந்த பசங்களை எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் பையன் போஸ்டர்ல இருக்கான், உயிரோட இல்லை. ஆனால் இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியும் என் பையன் எப்பேற்பட்ட பையன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். இத்தனை பசங்களை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். இத்தனை பேர்கிட்ட அன்பா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். இந்த ஏரியா தாண்டி எங்கேயுமே போக மாட்டான். ஒரு வம்பு தம்புக்கு போக மாட்டான், ஒரு சண்டை சச்சருக்கு போக மாட்டான், எதுக்குமே போக மாட்டான். அப்பேற்பட்ட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நேர்ந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள்
சும்மாவே விட மாட்டோம் சார். இப்போ போயிட்டு நாங்க மறியல் பண்ணுவோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. காவல்துறை வந்து இந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காதக்குன்னு நாங்க பாடி வாங்க மாட்டோம். நாங்க வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தின பிடி சார் மேலயும், ஹெட் மாஸ்டர் மேலயும் நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். ஆனா அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஃபேவரா தான் பேசுறாங்க போலீஸ்காரங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாடி எடுத்துன்னு போங்க, நாங்கள் நிதானமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோங்க. நாங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. நீங்கள் பள்ளி நிர்வாகத்து மேலே ஆக்ஷன் எடுங்க, யாராவது அரெஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ நாங்கள் பாடி எடுத்துக்கிறோன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். இங்கேருந்து பாடி அங்கே தான் இருக்குது, போஸ்ட்மார்ட்டமில் தான் இருக்குது பாடி. என்ன வேலாம் பேசலாம், என்ன வேலாம் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறீங்களோ அதுதான் எங்களால் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, வீடியோவை பார்த்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? வீடியோ பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். அது அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. இருக்கணும், பிடி மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னா பிடி மாஸ்டர் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையா? இது நாள் வரைக்கும் அது ஒரு கூப்பிட்டு விசாரிக்கல. எங்களையும் வந்து யாரும் கூப்பிடல. ஆனால் நாங்களா வந்து இப்போ இது பண்ண முடியும் தான் அவங்க வந்து எங்கள் மேலே அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க. இப்போது என் பேர் தரங்கினி. கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் சைக்கிளில் போட்டு நின்று இருந்தார். நையா சாப்பிட்டு என்னக்கா நான் ஸ்கூலில் சாப்பிட்ற பாட்டி, எனக்கு காசு கொடு நான் அப்படின்னு சொல்லிட்டேன். நெய் சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னதுக்கு நான் மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாங்கள் போய் அவன் நல்லா ஏட்டே தான் இருந்தான். சோர்வுன்றது அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னாக்கா எந்த ஸ்கூலில் போய் சாரலுங்க சரி, யார் அக்கம் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் கூட்டு போய்ட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தது நாங்கள் காமிக்கணும். என் குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் சொன்னால் தானே உனக்கு புரியும். என் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி சொல்லலாம்? அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால என்னக்கா இன்னைக்கு நேற்றுக்கா சேர்த்தோம். 5 வருஷமாக நாங்கள் சேர்த்துருக்கோம். பைசா கட்டலன்னு ஃபோன் பண்ணுறீங்கள, இது எதுவும் பண்ணல ஃபோன் பண்ணுறீங்கள, குழந்தை மயங்கி விருந்து இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லணுமா வேணாம்? இல்லை, எங்களுக்கு சொல்கிறது கொண்டு குழந்தை உயிர் காப்பாற்றணும். இல்லை, உங்களை நம்பி தானே அனுப்பணும். நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா போனேன். என்னால் உனக்கு என்ன வேண்டியதான் ஐயா, அங்கே உள்ளவே அனாதையாக படுத்திருந்தேன் ஐயா, அனாதையாக படுத்திருந்தேன் ஐயா. இந்த பசங்க தான் சர்வேஸை ஏந்திரியாப்பா, அந்த பசங்க தான் சுற்றி நின்றுட்டு அவனை எழுப்புறாங்க. இந்த மிஸ்ஸுங்க சரி, பிடி சார் யாருமே வந்து எட்டு கூட பார்க்கலையா. அப்புறமா இந்த பசங்க போயிட்டு கூட்டு வந்த பிறகு அப்போதுக்கே அவனால முடியலையே. 20 நிமிஷமா அவன் மைகத்தில் ஊந்துருக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாய் தண்ணி கொடுத்துருந்தாலும் கூட அவன் ஏஞ்சி உட்காந்து நிற்பான். அவன் பாடி பில்றாங்க, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பு நல்லா தேய்ச்சின்னு இருக்கிறாங்க. சோர்வான பையன் கிடையாது, சொத்த பையன் கிடையாது ஐயா. நான் போயிட்டு வரேன் பாட்டி, நான் பத்திரமா போயிட்டு வரேன், நீ பத்திரமா போயிட்டு வா என்று தானே நான் அனுப்புனேன். எங்களுக்கு சொல்லணுமா வேணாம்? ராஜா ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்கிறோம். சரி, மயக்கம் தானே, என்ன செய்யாதாச்சு, நாங்கள் ஓன பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமா, நீங்கள் பொறுமையாக இருங்க, நாங்கள் வெளியில் வந்து சொல்கிறேன்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் வெளியில் அப்போ ட்ரிப்பு தான் ஏற்றுறாங்கன்னு தான் நினச்சேன், தவிர அவன் எங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயா. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அங்கேருந்து வரும்போது பழிச்சு இல்லாம நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் இன்னும் யாருக்கிட்ட சொல்கிறது ஐயா? அப்போது கூட அவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஹெச்எம்மா வந்திருக்கிறாங்க, பிடி சார் வந்திருக்கிறாங்க, மிஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கூட வாய் திறக்கல. அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. நானாக ஓடி போய் இன்னாச்சுன்னா கூட பதிலே கிடையாது ஐயா. இது நியாயமா? இப்போ அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? பாடி வாங்குற முடிவில் இருக்கீங்களா? இல்லையா, பாடி வாங்குறதே இல்லையா. என் பேரனே போயிட்டான். இதுக்கு நல்ல முடிவு வரணும், நியாயம் கிடைக்கும். இதுக்கு அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. நாங்கள் விட மாட்டோம் ஐயா. இதுதான் ஐயா எங்கள் முடிவு. நாங்கள் விடுற மாதிரியே இல்லையா. அவன் வந்து எங்கள் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தானா, அவன் ஓட கூட இல்லைண்ணா, நின்றுட்டு இருக்கும்போதே அவன் இப்படி நாங்கள் போய் சப்ஜெக்டில் போய் உட்காரலான்னு உட்காந்தேன். இப்படி பார்த்தா அவன் டொம்முன்னு ஊன்ட்டான். இவன் எல்லாரும் போயிட்டு எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு யாருமே வரல. நாங்கள் ஏஞ்சிரான்னு சாவி குத்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவே டிலே ஆயிடுச்சுண்ணா. தண்ணி கொடுத்தீங்களா? தண்ணி லைட்டாக குத்தோண்ணா.
குத்ததுக்கு அவன் எதுவுமே இல்லை, ரொம்ப வலி இப்போ வந்து ஈர்த்துச்சு. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி டெத் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சார்ஸ் மிஸ் யாருமே வந்து எதுவுமே பார்க்கலையா? அருண் சார்னு ஒரு சார் தான் நான் வந்து தூக்கினே போனார். ஓகே. அது வர வரைக்கும் அவன் அப்படியே தான் இருந்தான், பத்துனே இருந்தான். அவன் வர வரைக்கும் என்ன சார்ன்றவரு என்ன டீச்சர்? அவர் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸ்போர்ட்ஸ் டீச்சர் பேர் என்ன? அவர் பேர் பிடி சார்னு பிடி சார் வரவே இல்லை. நாங்கள் பிடி சார் எங்க இருந்து பார்க்கல? அருண் நாங்களே தானே பார்த்துருந்தோம், எங்கே இருந்தாருன்னே தெரில அவர். இருந்து பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் அந்த வாட்ச்மேனு கேட்டில் எப்படி வர வச்சீங்க? ஆம்புலன்ஸ்லாம் கூட்டினே போகலண்ணா, ஆட்டோவில் தானே கூப்பிட்டு போகணும். அவன் இல்லைன்னு நம்பவே முடியலண்ணா, அவன் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. காலையில என்ன பீரியட்ல இந்த நடந்துச்சு இந்த சம்பவம்? லாஸ்ட் பீரியட்ண்ணா 3:45க்கு அந்த மாதிரிலாம் ஸ்கூல் முடியும் போது 3:45 பெல் அடிக்கிறாங்க, அவனை கூப்பிட்டு போகிறாங்க. என் பேரை கவின்ண்ணா.